ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு குட்டி vlog தான். இது எங்கள் ஊரில் நடந்த துளசி கல்யாண விழா. அதுக்கப்புறம் இந்த வீக்லேயே இன்னொரு நாள் நாங்கள் மாயாஜாலுக்கு சினிமா பார்க்க போயிருந்தோம். இது என் பையன் வின் பண்ணதுக்கான ட்ரோஃபி. ஆக்சுவலி சினிமாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் அமரன் படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டில் தமிழனாக இருந்து ஒருத்தர் காஷ்மீரில் போய் எல்லாருக்கும் தீவிரவாதிகளெல்லாம் அழித்து அவர் ஒரு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த முகுந்த் வரதராஜன் அவரை பற்றின ஒரு படம் ரியல் லைஃப் ஸ்டோரி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. சரி ரொம்ப நாள் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கான சான்ஸ் நேற்று தான் கிடச்சிது. மாயாஜாலில் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வந்தோம். மற்ற எல்லா தேட்டர்லையும் ஃபுல்லாக இருந்தது. மாயாஜாலில் மட்டும்தான் கிடச்சிது. சரி அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு மாயாஜாலுக்கு போனோம். இது நல்லா பசங்க விளையாடுறதுக்கு கீழே நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது. தேட்டரும் நல்லா சூப்பராக இருக்கும். சரி என்றைக்காவது ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம். அதனால் ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறது தப்பு இல்லை. அதனால் மாயாஜாலுக்கு வந்துட்டோம். கீழே பார்த்திங்கன்னா ரைட்ஸ்லாம் நிறைய இருந்தது பசங்களுக்கு. இந்த டாய் ட்ரெயின் மாதிரி இருந்தது. இதில் பெரியவங்க கூட உட்காந்துட்டு போகலாம். அடுத்தது பைக் ரைடு இருந்தது. பைக்கு, சைக்கிள் மாதிரி, கார் மாதிரி இது மாதிரிலாம் இருந்தது. பசங்களை உட்கார வச்சு நம்மளும் ஓட்டிகிட்டு போகலாம் அதில். இல்லை பசங்களே ஓட்டுறதுனால ஓட்டலாம். அந்த மாதிரி இல்லாமல் ரைட்ஸ் இருந்தது. நாங்கள் கரெக்ட் டைமுக்கு போனதுனால ஸ்ட்ரைட்டாக தேட்டருக்கு போயிட்டோம். போகிற வழியில் இதெல்லாம் எடுத்தோம். அந்த ரூஃப் பாருங்கள், பார்க்க அப்படியே பயங்கர சூப்பர் லுக்காக இருந்தது. ரிச் லுக்காக இருந்தது. கீழே நிறைய இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க குழந்தைங்க விளையாட. பக்கத்தில் ஃபுட் கோர்ட் இருக்குது, ஷாப்பிங் மால் இருக்குது, நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போது தேட்டருக்கு போயிட்டோம். எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. உள்ளே போய் படம் பார்க்க ஆரம்பித்த உடனே அவ்வளோ படம் ரொம்ப பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது. ஒவ்வொரு ஆர்மி மேனையும் அவங்க லைஃப்பையும் நம்ம நினைக்கும் போது நிஜமாகவே அவங்களுக்குலாம் சல்யூட்டுங்கிறது பத்தாது. அதை விட பெருசாக அவங்கள மரியாதை கொடுக்கணும் நம்ம. ஏன்னா அவங்க இடத்துல இருந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த கஷ்டம். ஒரு அம்மா தான் பிள்ளைய ஆர்மிக்கு அனுப்புறதும், ஒய்ஃபை ஹஸ்பண்டை அனுப்புறதும் சாதாரண விஷயமே இல்லை. நம்ம நாட்டுக்காக ஒரு உயிர் தியாகம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த படத்தில் அந்த சீன்ஸ்லாம் பார்த்து ரொம்பவே எனக்கு அழகாக வந்துருச்சு. எமோஷனல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது கீழே நிறைய பேர் இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் போயிட்டுருந்தாங்க. நாங்களும் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீக்கெண்டில் 2 நாளுமே கொஞ்சம் பிஸியாக இருந்தது. சாட்டர்டே அங்கே போயிட்டோம். சண்டே இங்கே துளசி கல்யாண வைபவம் நடந்தது. இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, இது எங்கள் பையனோட ஸ்கூலில் காம்படிஷன் வச்சுட்டு இருந்தாங்க. இஸ்கான் டெம்பிள்லேருந்து அதில் ட்ராயிங் காம்படிஷன், ஃபேன்சி காம்படிஷன் நடக்கும்போது என் பையன் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுட்டு கிருஷ்ணர் மாதிரி அதில் 3rd ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தான். அந்த ஸ்கூலில் வின் பண்ண எல்லா பசங்களுக்கும் இவங்க சார்பாக ஒரு ட்ரோஃபியும், கிருஷ்ணரோட அந்த கேலண்டரும், பகவத் சம்ஹிதைங்கிற ஒரு ஸ்லோக புக்கும் கொடுத்துருந்தாங்க. அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ப்ரைஸ் ஆனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே பார்த்திங்கன்னா துளசி கல்யாணம் நடத்துகிறாங்க. சால கிராமத்துக்கும் துளசி செடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அந்த துளசி கல்யாணம். அதை அங்கே பண்ணி வைக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு வர்றது அவ்வளோ புண்ணியம். அதே இடத்துல இந்த நரசிம்ம பெருமாளை வச்சுருந்தாங்க. நரசிம்மர் நம்ம திருநின்றவூர் பக்கத்தில் பாக்கம்ன்ற ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே வரலட்சுமி சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் கட்ட போகிறதாகவும், அங்கே இந்த நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த நரசிம்மரை மக்களுக்கு பார்வையில் வச்சு இதை ஊர்வலமாக எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நரசிம்மர் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்ட சிலையாக இருந்தார். அவரை வேண்டிட்டு வந்தாச்சு. அந்த ஸ்கூலில் ஜெயித்த அத்தனை பசங்களுக்கும் ப்ரைஸும், அதே மாதிரி அத்தனை பேருக்கும் பிரசாதமும் இந்த இஸ்கான் டெம்பிள் சார்பாக கொடுத்துட்ருக்காங்க. அதை போய் அட்டன் பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் சாப்பிட்டது ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன்.
என்ன பிரசாதம்னா புளிஞ்சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி அண்ட் கிரேவி, அப்புறம் வந்து தயிர் சாதம், ஒரு லட்டு. இது எல்லாருக்குமே கொடுத்தாங்க. எல்லாருமே இதை சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. சுவாமி பிரசாதம்னா வந்து நம்ம ருசி கேட்கவே வேண்டாம். சுவாமி பிரசாதம்னாலே நமக்கு வந்து ருசியாக தான் இருக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு சுவாமி வந்து அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சால கிராமத்துக்கு அழகாக கிருஷ்ணர் மாதிரி அலங்காரமும், துளசி தாய்க்கு வந்து அழகாக அந்த புடவையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு அந்த ஒரு அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஆனால் எங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியல. ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடியறதுக்கே 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆரத்தி அதெல்லாம் முடியறதுக்கு 9, 10 மணி ஆகிடும் போல் இருந்தது. நாளைக்கு ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த 2 நாள் இப்படி தான் போச்சு. என் பையன் ப்ரைஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.